All right. So can anyone of you confirm like you're able to see my screen? Yeah, we can see. Sure. Yeah. Thanks. Okay. So before beginning, like let me introduce about myself. So I'm Partha. So I have like 10 years of experience. So I'm a full stack developer working in the IT industry. So I have worked for both service as well as product-based companies, and I have some deep understanding of how the business works and how like this kind of a technology will be used and applied, and end-to-end knowledge of all the stuffs. So moving before that, like I would like to understand, like, is everyone like comfortable with English, or like can we have a discussion in Tamil as well? Uh, Anyone of you can answer, or I can continue in English, or if you guys are comfortable, like I can continue in Tamil as well. Is Tamil is okay for everyone? You guys can just give a yes. simple yes or no. So Yeah, yes. Good for me. okay, so எல்லாருக்கும் தமிழ்ல பேசினா ஈஸி தான்ல, புரியும்ல? So no one has understand difficulty in understanding Tamil, கரெக்டா? Okay, so okay, we'll begin then. So this is about like like you're kickstarting your journey in with Java and Spring Boot. ஸோ என்ன பார்ப்போம்னா, லைக் இந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் யூ வில் பி ஹேவிங் த லேர்னிங் ஆல் த கோர் ஜாவா ஸ்கில்ஸ், அண்ட் உங்களோட ஜாவா டெவலப்பர் ஆகிறதுக்கான எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே கற்றுப்பீங்க. அண்ட் ஆல்சோ யூ வில் பி ஹேவிங் சம் டெமோஸ் ஆஸ் வெல் இன் ஜாவா. ஸோ அது மூலமாகவும் லைக் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் ஆஃப் அபவுட் த ஜாவா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஜாவா உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடான ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் அது அதுக்கு ரிலேட்டடான அசோசியேட்டான ஃப்ரேம் ஒர்க்ஸும் அதை பற்றி கற்றுப்பீங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஜாவா, பட் ஆல்சோ ஆல் த அசோசியேட்டட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அது மூலமாக என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் அது மூலமாக எப்படி ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஜாவா அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ கடைசியாக நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் யூ வில் பி ஹேவிங் த நாலேஜ் ஆஸ் அ ஜாவா பேக் அண்ட் டெவலப்பர். ஸோ ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக உங்களுக்கு நீங்கள் வெளில போய் சொல்லலாம், லைக் எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆஸ் அ பேக் அண்ட் டெவலப்பராக. அண்ட் நாட் ஜஸ்ட் ஜாவா, பட் ஆல்சோ லைக் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் ஆஸ் வெல் ஆஸ் லைக் டேட்டா பேஸ் ஆஸ் வெல் ஆஸ் க்ளவுட் இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக நீங்கள் வந்து லைக் யூல் பி ரெடி. ஸோ லைக் ஜாவா. ஸோ ஜாவானா என்னன்னு ஸோ எனிஒன் ஆஃப் யூ ஹேஸ் எனி ஐடியா ஆர் லைக் ஒர்க் வித் ஜாவா, இதை பற்றி ஏதாவது இருக்கீங்களா யாராச்சும்? Before we like start about talking about Java. யாராச்சும் anyone? சும்மா just simple yes or no, anything is fine guys. உங்களுக்கு தோணுனது சொல்லலாம். Okay, fine. So Java is nothing but like ஒரு high level object oriented programming language. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா it's been more than like 3 decades இருக்கு. ஸோ இது எப்படின்னா லைக் sorry. So Java. Very sorry. Let me wait it. Yeah. ஸோ ஜாவா பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டிசைன் பை ஜேம்ஸ் கோஸ்லிங் அட் சன் மைக்ரோ சிஸ்டம். ஸோ இது வந்து 1995 இவர் வந்து ஜேம்ஸ் கோஸ்லிங்ன்றவர் வந்து இதை வந்து லைக் சன் மைக்ரோ சிஸ்டம்ல பண்ணியிருந்தாரு. இப்போ அது வந்து ஆரக்கிள் கார்பரேஷன் வந்து அது ஓன் பண்ணிடுச்சு கம்ப்ளீட்டாகவே. ஸோ ஜாவாவோட லைக் என்ன ஐடியாவில் பண்ணாங்கன்னா, லைக் இட் ஜஸ்ட் ஒரு வாட்டி இதை மட்டும் லைக் இஃப் யூ ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஸோ இது ஒரு வாட்டி லைக் எங்கேயாச்சும் நம்ம எழுதிட்டோம்னா ஒன்ஸ் இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது இது எந்த சிஸ்டம்ல வேணாலும் ரன் பண்ணலாம். ஸோ அதுதான் இவங்களோட மெயின் ஐடியா ஆஃப் லைக் ஜாவா கிரியேட் பண்ணும்போது. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் லைக் லினக்ஸ் ஆர் சரி, மேக் சிஸ்டமாக சரி, விண்டோ சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வரைக்குமே ஜாவா வந்து ஓடிட்டு தான் இருக்குது. அண்ட் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாவா 24 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மார்ச் 25ல. ஸோ ஜாவா ஸ்டில் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. அண்ட் இன்னுமே வந்து அதுக்கான வேர்ஷன்ஸ் புதுசாக இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க எவ்ரி இயர்ஸ். அண்ட் இதுக்கான சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா லைக் அப்பப்போ வந்து ஏதாவது இஷ்யூஸ்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ணி ரன் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் லைக் இப்போ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக்
ஜாவா சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இது வந்து லைக் பர்டிகுலராக ஒரு பிளாட்ஃபார்மில் தான் ஓடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் லைக் ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர் அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் எந்த சிஸ்டம்னாலும் ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டண்டாக ஆயிடுச்சு. ஸோ கோடு வந்து ஒன்ஸ் இதை கம்பைல் பண்ணிட்டோம்னா எந்த சிஸ்டம்னாலும் இதை நம்மளால ஈஸியாக ரன் பண்ண முடியும். அண்ட் ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து ஒரு ஊப்ஸ் பேஸ்ட் கான்செப்டில் பில்ட் ஆன லாங்குவேஜ். இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பேஸ்டாக தான் இருக்கும். அண்ட் இது குறிப்பிட்ட சில பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி ரன் ஆகுறது ஜாவா. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு லேட்டராக நம்ம கிளாஸில் பேசுவோம். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் வாட் ஜாவா டஸ் அண்ட் ஆல். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ். லைக் இது வந்து சின்டாக்ஸ் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சிமிலர் அண்ட் ஃபெமிலியராக இருக்கும். அண்ட் எந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஸோ திஸ் ஆல்சோ ஹேஸ் சம் பில்ட் இன் செக்யூரிட்டி. ஸோ பெருசாக யாருமே ஆக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த மாதிரி லைக் வல்னரபிளாக இல்லாதம ஒரு ஒரு நல்ல ப்ராப்பரான லாங்குவேஜாக இதை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் வெரி லைக் ஹேவிங் அ ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட். லைக் இது ரோபஸ்டான சிஸ்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டட் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட் கேன் கிரியேட் மல்டிபிள் த்ரெட்ஸ் அண்ட் லைக் மல்டிபிள் ப்ரோக்ராமிங்ஸ்க்கு இது வந்து மல்டி த்ரெட்டட் அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம லேட்டராக நம்ம கோர்ஸில் பார்க்கலாம். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இட். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒன்ஸ் இது கம்பைல் பண்ணி ரன் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ தட்ஸ் வை லைக் இட்ஸ் வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ லைக் டிஸ்ட்ரிபியூட்டடாகவும் லைக் இட்ஸ் வெரி யூஸ்ட் அக்ராஸ் வேரியஸ் சிஸ்டம்ஸ். லைக் நாட் ஜஸ்ட் கோடிங் மட்டும், லைக் நெட்ஒர்க்ஸ், ஏபிஐஸ் பில்ட் பண்ணுறதுக்கு, சாக்கெட்ஸ், வெப் சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்ரிவேர் வந்து லைக் ஜாவா ஹஸ் பீன் யூஸ்ட் வெரி மச். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? எனிதிங் யூ கைஸ் ஹேவ் சம்திங் ரிலேட்டட் டு ஜாவா அண்ட் ஆல்? லைக் டவுட் இருந்துச்சுன்னா லைக் யூ கேன் ஜஸ்ட் கேட்கலாம். லைக் ஐ வில் பி ஏபிள் டு ஆன்சர் டு யுவர் டவுட்ஸ். மூவிங் ஆன். ஸோ ஜாவா லைக் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப லைக் இட்ஸ் பீன் லைக் யூஸ் ஃபார் மோர் தென் லைக் லைக் ரொம்ப வருஷமாக இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து லைக் 20+ இயர்ஸாக இது வந்து எல்லா சிஸ்டம்லையும் பார்க்குறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணாத இடமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். லைக் ஃப்ரம் சிம்பிள் விண்டோஸ் சிஸ்டம்லேருந்து லைக் ஒரு ஃபோன்லேருந்து ஒரு லைக் ஒரு சர்வர்ஸ், க்ளவுட், எங்கே பார்த்தாலுமே இதோட ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைவர்ஸ்டாக இருக்கும். அண்ட் இட்ஸ் பீன் யூஸ்ட் ஃப்ரம் எவ்ரி சொல்யூஷன் ஃப்ரம் ஸ்மால் மொபைல் டு லைக் இன்டர்ஃபேஸ் லெவல், டேட்டா ப்ராசஸிங், எம்பிடட் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லைக் தேர் இஸ் யூசேஜ் ஃபார் ஜாவா. ஸோ இதெல்லாம் எதனாலலாம் பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் ரோபஸ்ட் நேச்சர். ஸோ இதெல்லாம் தான் லைக் இது வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஜாவா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் ஜாவா ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் அது வச்சுருக்காங்க. அண்ட் மோர் ஆர் லெஸ் இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் லைக் எனி ஒன் கேன் லைக் ஏபிள் டு ஆக்சஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ லைக் இதை வந்து ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து பே பண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் மோர் ஆர் லெஸ் இது கான்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி லைக் இது பில்டும் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஜாவா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றும் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஜாவாவோட டூல்ஸ் அண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ இதோட ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக ஜாவா எப்படி ரன் ஆகுது அப்படின்றது தான் இங்கே சொல்ல வரேன். ஸோ பேசிக்லி இது ஜாவா என்ன எப்படி ரன் ஆகுதுன்னா இட் ஹேஸ் அ ஜாவா வர்ச்சுவல் மிஷின் பேசிக்லி. ஸோ வர்ச்சுவல் மிஷின் என்னன்னா இட்ஸ் ஜஸ்ட் அனதர் லைக் ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம ஜாவா எங்கெல்லாம் ரன் பண்ணுறோமோ ஒரு ஜேவிஎம் கண்டிப்பாக தேவை. ஸோ ஜேவிஎம்ல என்ன இது ஜேவிஎம் பேசிக்லி இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இட் ஹேஸ் ஆல் த திங்ஸ் டு ரன் திஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஜாவா எல்லாத்தையும் வந்து ஒரு கம்பைல் பண்ணும்போது ஒரு பைட் கோட எல்லாத்தையும் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த பைட் கோட தான் இங்கே வந்து ஜேவிஎம்ல நம்ம வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஜேவிஎம் வந்து லைக் தேவைப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ ஜேஆர்இயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜேஆர்இ வச்சு லைக் we'll be able to run again our Java application. So ஒரு virtual machine தேவை, we also needed JRE. So இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணும்போது Java can be able to run system. And also JRE என்ன பண்ணுன்னா அது கூட வந்து சப்போர்ட்டிங்
லைப்ரரிஸ் அண்ட் அதுக்கு சப்போர்ட்டான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஜேஆர்இ நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது பெருசாக யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், பட் இது ரெண்டுமே வச்சு லைக் வில் பி ஏபிள் டு ரன் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இட்ஸ் வாட் சிம்பிளாக சொல்லணும்னா. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜேடிகே. ஸோ ஜேடிகே பொறுத்த வரைக்கும் என்னன்னா லைக் இட்ஸ் பேசிக்லி கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஜேவிஎம் அண்ட் ஜேஆர்இ. இது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட்டு மாதிரி ஜேடிகேன்றது. ஸோ ஜேடிகே மட்டும் நம்ம வந்து ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எங்கே வேணாலும் you have all the necessary features and libraries to support and run our Java application. So JVM, JRE, JDK. So JRE பொறுத்த வரைக்கும் JVM சப்போர்ட் பண்ணும், JDK பொறுத்த வரைக்கும் JVM and JRE ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நம்ம கோட்லாம் ரெடி பண்ணிட்டோம்னு வைங்களேன், அதுக்கான ரிலேட்டடான பேக்கேஜஸ், அதுக்கு ரிலேட்டடான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அது மூலமாக ஜாவா அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிறது தான் இதோட மெயின் ஐடியா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா லைக் ஜேவிஎம், ஜிஆர்இ, ஜேடிகேஸ் அண்ட் ஜாவாவை பற்றி? ஓகே, ஐ வில் டேக் இட் அஸ் நோ. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த கோர்ஸில் நீங்கள் என்னென்னலாம் அப்படி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் யூ வில் பி லேர்னிங் ஃப்ரம் லைக் பேசிக் ஜாவா டாபிக்ஸ். ஸோ பேசிக்காக நம்ம வந்து லைக் வேரியபிள்ஸ், கீவேர்ட்ஸ், அப்புறம் இந்த டேட்டா டைப்ஸ் என்னென்னலாம் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறோம் லைக் ஸ்ட்ரிங், இன்டிஜர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேப்பர் கிளாஸஸ்லாம் கற்றுப்பீங்க அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் டேட்டா ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாவா கிளாஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படின்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் ஆல்சோ லைக் யூ வில் பி ஆல்சோ லேர்னிங் அபவுட் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு இஃப் எல்ஸ் லாஜிக்கு, ஒரு ஃபார் லூப் எப்படி ரன் ஆகுது, எப்படி உங்களால் ஐட்ரேட் பண்ணி உங்களால் ஒரு வேல்யூ எடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ லைக் இந்த மாதிரி ஸ்மால் கான்செப்ட்ஸ் வந்து லைக் யூ வில் பி லேர்னிங் இன் தட் பிகினர் ஸ்டேஜ். அண்ட் அதுக்கப்புறமா லைக் யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஊப்ஸ் பிரின்சிபல். நம்ம ஏர்லியாக பேசணும் பார்த்தீங்களா, லைக் வாட்ஸ் த ஊப்ஸ் அண்ட் வாட் இட் டஸ். ஸோ அதோட மெயின் பில்லர்ஸ்லாம் என்ன, அண்ட் ஹவு ஜாவா இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், அண்ட் அதோட மெயின் பிரின்சிபல்ஸ், அதாவது என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், இதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து ஊப்ஸ் கான்செப்டில் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் ஒன்ஸ் யூ கைஸ் ஆர் ஃபெமிலியர் வித் இந்த பிகினர் டாபிக்ஸில் யூ கைஸ் வில் பி ப்ரோக்ரஸிங் டு த அட்வான்ஸ் டாபிக். ஸோ ஜாவாவில் வந்து லைக் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க்ஸ். ஸோ கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் யூ வில் பி ஹேவிங் லைக் அரே லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆஷ் மேப்பு, அப்புறம் இந்த ட்ரீ செட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஒர்க்ஸ்லாம் வச்சு எப்படி நம்மளால் வந்து இன்னமும் லைக் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றும் பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஹவு ஈஸி இட் இஸ் டு யூஸ் கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் டு பர்ஃபார்ம் அவர் டே டு டே ஆப்ரேஷன்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க்ஸில் கற்றுப்பீங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ ஜஸ்ட் உங்கள் கோடை வந்து எப்படி நீங்கள் வந்து சேஃபாக ரன் பண்ண முடியும், திடீர்னு ஏதாச்சும் ஒரு எரர் ஆச்சு, இல்லை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அண்ட் அதை எப்படி நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. ஸோ இண்டிகேட் பண்ணுவீங்க ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் லைக் அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் யூ ஆல்சோ பி லேர்னிங் அபவுட் த ஜாவா 8 ஃபீச்சர்ஸ். ஸோ சொன்ன மாதிரியே லைக் ஜாவா வந்து லைக் படிப்படியாக லைக் ஓவர் திஸ் ஹஸ் பின் க்ரோன் ஃப்ரம் ஜாவா 8, ஜாவா 11, ஜாவா 17, இப்போ ஜாவா 24. ஸோ ஜாவா 8லேருந்து நம்மளுக்கு வில் பி லேர்னிங் லைக் வாட் ஆர் த நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஜாவா 8ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அண்ட் லைக் அது மூலமாக எப்படி லைக் ஸ்ட்ரீம்ஸ்லாம் ஆர் லைக் லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் லைக் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் பற்றி லைக் யூ வில் ஆல்சோ பி லேர்னிங். அண்ட் ஆல்சோ யூ வில் ஆல்சோ ப்ரோக்ரஸ் டு ஜாவா 11 லைக் ஹவு வி கேன் யூஸ் அண்ட் ஆல். ஸோ சிம்பிளாக ஒன்றும் இல்லை, லைக் நம்ம ஒர்க் பண்ணும்போது லைக் ஐ வில் பி டெல்லிங் யூ இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் இது ரன் பண்ணுறதுக்கு என்ன ஐடிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் யூ வில் ஆல்சோ பி இன்ஸ்டாலிங் அண்ட் knowing how to run all the simple application. ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டுன்ற மாதிரி ஒரு அதான் ஒரு லைக் பிகினர்ஸ் அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஸோ வில் பி ஆல்சோ டூயிங் தட், அண்ட் யூ வில் ஆல்சோ பி getting to know how to run all these things. So இதில் ஆல்சோ along with this you also will be learning about some of the testing framework. லைக் நம்ம கோட் எழுதுனா மட்டும் பத்தாது, அதை வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதும் லைக் வி ஹவ் டு என்ஷோர் தட் ஆல்வேஸ். ஸோ நீங்கள் வந்து என்னன்னா லைக் ஸோ மாக்கிட்டோஸ் ஆர் லைக் ஜே யூனிட்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஸோ தட் இன் தட் வே யூ வில் பி performing some of the test cases, writing some test cases, and also learn about
எப்படி லைக் உங்களோட டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையான்றது ஆல்சோ வில் பி லேர்னிங் ஃப்ரம் தட் ஒன். ஸோ திஸ் இஸ் பிரிட்டி மச் லைக் ஜாவா லைக் யூ வில் பி லேர்னிங். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? எனிதிங் லைக் சிம்பிள் எஸ் ஆர் நோ, ஏதாவது எது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நோ. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூ கைஸ் ஆர் லேர்ன் வித் ஜாவா டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வில் மூவ் ஆன் டு த ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ ஜாவா ஃப்ரேம் ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பேசிக்காக என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் இஸ் நத்திங் பட் லைக் டூல்ஸ் ஆர் லைப்ரரிஸ் டு சப்போர்ட் யுவர் டெவலப்மெண்ட். ஸோ ஜாவா பேஸ்டாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே கோர் ஜாவா. ஸோ ஜாவா அசோசியேட் ஆகி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டூல்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் மூலமாக நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷன் நம்ம வந்து பில்ட் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி ரன் பண்ணுறதுன்னெலாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஸோ மேனுவலாக இந்த வந்து நம்ம பண்ணலாம். பட் ஆனால் இது என்ன ஆகும்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அண்ட் லைக் இட் வில் டேக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அஸ் வெல் டு கான்ஃபிகர் அண்ட் டு பில்ட் சம் அப்ளிகேஷன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மினிமைஸ் பண்ண அந்த எஃபர்ட்ஸ்லாம் மினிமைஸ் பண்ணி குவிக்காக நம்மளோட அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. So using frameworks, you will be understanding like how actually you can make use of a Java application and எப்படி அதை ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணி லைக் ஃபாஸ்ட்டாகவும் டிப்ளை பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் லைக் யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஹலோ. எஸ். இது டிஎஸ்ஏ சொல்லி தரீங்களா சார்? டிஎஸ்ஏ இட்ஸ் like DSA specifically like won't be telling like சில ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். ஸோ டிஎஸ்ஏன்றது இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஜாவா ஆர் லைக் ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ்னு இல்லை, அது எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் யூ வில் பி ஹேவிங் சம் ஸ்மால் லைக் இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் ஒன்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஹேவ் சம் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். ஸோ கம்ப்ளீட் டிஎஸ்ஏ நான் சொல்லி தர மாட்டேன், பட் பிகாஸ் இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு தி ஜாவா இயர். ஸோ பட் யூ வில் ஹேவ் சம் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் வேர் யூ கேன் learn and also practice DSA. Okay, so next பார்த்தீங்கன்னா like you will be learning about your database. So நம்ம பார்த்தோம்னா like you will be learning about MySQL databases. So MySQL அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா it's just ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ். நம்ம எப்படி லைக் டேட்டாபேஸ்ன்றது பேசிக்காக எதுக்குன்னா லைக் ஒரு நம்ம வர இன்புட் டேட்டாஸ் அண்ட் வாட் எவர் த ரெக்வஸ்ட் நம்மளுக்கு வருதோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டேட்டாபேஸ்னு ஒரு இது தேவை. ஸோ டேட்டாபேஸ் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் பார்க்குறீங்க, அதில் நீங்கள் எல்லா டேட்டாஸும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கீங்க, கரெக்டாக? ஸோ டேட்டாபேஸ்னு அதே மாதிரி தான், எல்லாமே ஃபுல்லாக ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். அண்ட் அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸில் யூ வில் பி லைக் ஸ்டோரிங் ஆல் யூர் டேட்டா. உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அது எல்லாமே வந்து like you'll be able to store it in that database. And other basically என்ன லாங்குவேஜ் லைக் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா SQL ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ப்ரோக்ராமர்ஸ் வந்து they can able to create or modify and extract data. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுவோம் அண்ட் அதுக்கான கமாண்ட்ஸ் என்ன அண்ட் அது எல்லாமே வந்து லைக் you will get an understanding how to do that, how to perform some of the operations to fetch some of the data. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பெஞ்ச்ன்ற ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த டூல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு டேட்டாபேஸ் ரிலேட்டடான எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல கற்றுப்போம். ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் பேசிக்காக ஹை லெவலில் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், டிசிஎல்னு இருக்கும். ஸோ இதில் வந்து சிம்பிள் தான். ஸோ டிடிஎல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பேசிக்காக உங்கள் டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் அது மூலமாக எப்படி லைக் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்குலாம் சில கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே லைக் வில் பி லேர்னிங். அண்ட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஒரு டேபிள்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் எப்படி ஒரு வேல்யூவை வந்து சேவ் பண்ணுறது ஆர் அதை வந்து அப்டேட் பண்ணுறது, அந்த அப்டேட் பண்ண வேல்யூ நம்ம எப்படி நம்ம ஃபெச் பண்ணுறது அண்ட் இதெல்லாமே நீங்கள் வந்து டிஎம்எல்ல கமாண்ட்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ கிராண்ட் அண்ட் ரிவோக் லைக் இட்ஸ் வெரி சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமா வேணாமான்றது தான் கிராண்ட் அண்ட் ரிவோக்ன்றது தரும். அண்ட் கமிட் அண்ட் ரோல் பேக் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் மெயினாக லைக் MySQL டேட்டாபேஸ் லைக் யூ வில் பி லேர்னிங். அண்ட் அதை வந்து நம்ம எப்படி ஜாவா அப்ளிகேஷனோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இதுலேருந்து வேல்யூஸ்லாம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி அண்ட் அது மூலமாக எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றது லைக் யூ வில் பி ஆல்சோ ஃப்ரம் திஸ் கோர்ஸ்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட். ஸோ ஸ்ப்ரிங் பூட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃப்ரேம்வொர்க் தட் யூ வில் பி லேர்னிங் இன் திஸ் கோர்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் பூட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் another open source framework, built on top of Spring framework. ஸோ there is actually ஸ்ப்ரிங்னு ஒன்று இருக்கு, ஸ்ப்ரிங் பூட்னு ஒன்று இருக்கு. ஸோ ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் அகெயின் similar another framework, but அதோட அட்வான்ஸ்டா லைக் ஒன் லெவல் போய் லைக் வில் பி லேர்னிங் ஸ்ப்ரிங் பூட். வில் பி கவரிங் சம் ஆஃப் த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் as well, and Spring Boot like how it's more faster and better than Spring அப்படின்றதையும் நீ லைக் இங்கே வந்து you will be learning as part of the course. So using Spring Boot என்ன பண்ணுவீங்கன்னா you will be able to build your production application. So real time applications எப்படி ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணுறது, and you will also be learning how to use some of the annotations used in Spring Boot, and also எப்படி நம்மளுக்கு ஈஸியாக கான்ஃபிகரேஷன்லாம் பில்ட் பண்ணி ஈஸியாக நம்மளால அப்ளிகேஷன் ரெடி பண்ண முடியும் அப்படின்றது ஸ்ப்ரிங் பூட் மூலமாக you will be understanding. So Spring Boot வந்து like will be very helpful for you guys to to get placed or get jobs as a Java developer. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா லைக் சொன்ன மாதிரி ஆட்டோ கான்ஃபிகரேஷன். ஸோ இட்ஸ் வெரி ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஃபீச்சர் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட். என்ன பண்ணலாம் லைக் ஆஸ் ஐ செட் லைக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் யூ ஹேவ் டு டூ a lot of configuration. அது லைக் you will be knowing once we start building a Spring Boot application. அதில் எப்படி நம்ம ரெக்வயர்ட் டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் பண்ணோம், அண்ட் இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இதெல்லாமே எப்படி ஒரு ஆட்டோ கான்ஃபிகரேஷன் நம்மளால வந்து ஈஸியாக மினிமைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியும் பார்ப்பீங்க. அண்ட் ஒப்பீனியேட்டட் ஃப்ரேம்வொர்க்னு அது சொல்லுவாங்க. என்னன்னா லைக் டிஃபால்ட்டாகவே சில வேல்யூஸ் பண்ணணுன்றத இது வந்து டைரெக்டாகவே இது எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதை போய் செட் பண்ணணும், இது எஸ் ஆர் நோவான்றதுலாம் செட் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாகவே ஒரு எஸ்ன்ற வேல்யூ இது வந்து செட் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. அண்ட் இது மூலமாக நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனாக வந்து டக்குன்னு ரெடி பண்ண முடியும். ஸோ ஒரு குட்டி குட்டியான அப்ளிகேஷன்ஸ் லைக் வந்து ஒரு மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷனோ இல்லை வந்து ஒரு வெப்சைட்டோ இதெல்லாமே வந்து டக்குன்னு லைக் தனித்தனியாக அதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் பூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டார்டர் டிபெண்டன்சிஸ். ஸோ ஸ்டார்டர் டிபெண்டன்சிஸ் என்னன்னு இப்போது மேபி லேட்டர் ஆஃப் த கோர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் எப்படி லைக் வந்து ஒரு பேசிக் ஸ்டேட் ஆஃப் டிபெண்டன்சிஸ் அவங்களே வந்து கிளப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிபெண்டன்சி மூலமாக லைக் யூ கேன் ஈஸிலி கிக் ஸ்டார்ட் யுவர் ப்ராஜெக்ட். ஏன்னா அது மேனுவலாக ஆட் பண்ணுறது பதில் அவனே வந்து கிளப் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருவான். அண்ட் இது வந்து லைக் இது எல்லாமே நம்ம வந்து அனோட்டேஷன் பேஸ்டாக பார்ப்போம். ஸோ ஸ்ப்ரிங்குன்னு நீ யாராவது ஸ்ப்ரிங்கில் ஒர்க் பண்ணி தான் தெரியும். லைக் அதில் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் டாட் எக்ஸ்எம்எல்லாம் இருக்கும், அப்ளிகேஷன் கான்டெக்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்எம்எல் பேஸில் வந்து லைக் எல்லா பீன்ஸ் அண்ட் அனோட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி அது ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஹியர் வில் பி ஃபோக்கஸிங் ஆன் அனோட்டேஷன் பேஸ்டு கான்செப்ட், வேர் ஈஸியாக நம்மளால வந்து ஒரு மெத்தட் மேலே அனோட்டேட் பண்ணிட்டு அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிட்டு குயிக்காக வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி லைக் ஸ்ப்ரிங் பூட் ஹஸ் a lot of useful feature and powerful features as well for building our applications. ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு ரெஸ்ட், லைக் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு லைக் ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஸ்ப்ரிங் ரிலேட்டட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்? ஓகே, ஸோ I'll take it as no. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐஸ். ஸோ ரெஸ்ட் பற்றி என்ன சொல்லணும்னா லைக் ரெஸ்ட் இஸ் ஆக்சுவலி ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர். இட்ஸ் அ டிசைன் பிரின்சிபிள் அப்படின்வாங்க. ஸோ இது மூலமாக நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு ஏபிஎஸ்லாம் நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ரெஸ்ட் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஎஸ் மூலமாக நம்ம எப்படி வந்து ஒரு டேட்டாவை ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஓவர் இன்டர்நெட் வந்து எப்படி வந்து கம்யூனிகேஷன் நடக்குது, அண்ட் யூசிங் நம்ம வந்து இதை ஸ்ப்ரிங் பூட்டோட கம்பைன் பண்ணி எப்படி இந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ் நம்ம பில்ட் பண்ணி எப்படி நம்மளால வந்து ஒரு மெசேஜை பாஸ் பண்ண முடியுது, இல்லை எப்படி டேட்டா வந்து ஒரு மீடியம்லேருந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அப்படின்றத நீங்கள் வந்து you will be learning from this one. And also like REST பார்த்தீங்கன்னா like it's again an architectural style where you will be creating APIs to for sending across a network. ஸோ இது பேசிக்காக என்ன யூஸ் பண்ணுதுன்னா HTTP ரெக்வஸ்ட்டாக தான் எல்லாமே இதை வந்து சென்ட் பண்ணுவோம். அண்ட் இதோட யூஆர்எல்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ இதில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கெட் மெத்தட், புட் மெத்தட்ஸ், டெலிட் மெத்தட், போஸ்ட் மெத்தட் இது எல்லாமே இருக்கும். சிம்பிள் கிரியேஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன்ஸாக தான் இருக்கும் இந்த ரெஸ்ட் ஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த காமன் ஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து
அக்ராஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எவ்ரிவேர் லைக் யூ கேன் சி லைக் ரெஸ்ட் ஏபிஎஸ் பிகாஸ் இட்ஸ் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் ஸ்கேல் பண்ண முடியும், டக்கு டக்கு நிறைய ரெஸ்ட் ஏபிஎஸ் உங்களால் பில்ட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள் அண்ட் காமன் சாய்ஸ் ஆஃப் இருக்கு எல்லாருக்குமே. ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, எவ்ரிவேர் திஸ் ரெஸ்ட் ஏபிஎஸ் வில் பி வெரி மச் யூஸ்ட். அண்ட் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக நம்ம டெய்லி வந்து நம்மளோட நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசான் யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூ வில் பி ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சைட் கிளிக் பண்ணாலோ அது ஒரு ரெக்வஸ்ட்டாக பாஸ் ஆகும். அண்ட் அந்த ரெக்வஸ்ட்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏபிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஏபிஎஸ் வந்து அந்த சிஸ்டம் ஒரு பேக்அண்ட் சர்வரை போய் ரீச் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாஸ்லாம் ஃபெச் பண்ணி திரும்ப உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் ஆகுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி தான் ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ் வந்து ரியல் டைமில் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ டே டு டே யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்லேயும் நம்மளுக்கே தெரியாமல் டிஃப்ரெண்ட் வேஸில் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து ரொம்ப குயிக்காகவும் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இதையும் நீங்கள் வந்து லைக் எப்படி ஸ்ப்ரிங் பூட்டோட கம்பைன் பண்ணி யூ வில் பி லேர்னிங் ஹவ் டு யூஸ் தம் ஆஸ் வெல். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூ வில் ஆல்சோ பி லேர்னிங் அபவுட் த க்ளவுட் அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ எப்படி லைக் நம்ம வந்து யூஸிங் த க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிப்ளாய் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த க்ளவுட். ஸோ க்ளவுட் இஸ் நத்திங் பட் ஆன் டிமாண்டில் நம்மளால் வந்து ஒரு கம்ப்யூட்டிங் சர்வீஸ், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை ஸ்டோரேஜோ நம்ம வந்து ஒவ்வொரு இன்டர்நெட் மூலமாக வாங்குகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட க்ளவுட் ஸ்டோரேஜ் இல்லை நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ஸ்டோரேஜ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைடர் ஒருத்தர் இருப்பான். ஸோ லைக் தே வில் பி ஆஃபரிங் யூ சம் ஆஃப் த ஒரு 10 GB ஸ்டோரேஜ். இல்லை நீங்கள் கூகுள் க்ளவுட் பார்த்தீங்கன்னா அவனும் உங்களுக்கு வந்து ஒரு 10 GB உங்களுக்கு ஸ்டோரேஜ் தரேன், அதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் வேர் யூ கேன் யூஸ் தியர் ரிசோர்சஸ். அவங்களோட ரிசோர்ஸஸை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் at a nominal fee or like at a free of cost. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் த சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளோட டே டு டே நீட்ஸ்க்காக லைக் ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணுறோமோ இல்லை வீடியோ ஸ்டோர் பண்ணுறோமோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் நோட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுறோமோ இது எல்லாமே லைக் வந்து க்ளவுடு மூலமாக இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து க்ளவுடில் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி, நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி, லைக் இட்ஸ் மோஸ்ட் லைக் காஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மி பண்ணுது. பழைய மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஓன் அ ஃபிசிக்கல் சர்வர். அந்த ஃபிசிக்கல் சர்வரை நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கணும். அந்த காசு கொடுத்து வாங்கி அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏகப்பட்ட ஒர்க்ஸ் அண்ட் ஓவர் ஹெட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இது எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதா எல்லாருமே வந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னா தே வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தீஸ் சர்வீசஸ் கொடுக்கறதோ இல்லை ப்ரொவைட் பண்ணுறதோ இது எல்லாமே அவங்களே வந்து நம்மளுக்கு பார்த்துப்பாங்க. அண்ட் யூஸிங் தட் நீங்கள் ஜஸ்ட் அவங்களோட சர்வீஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் அதுக்கான யூஸ் பண்ணுற சர்வீசஸ்க்கு மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டு போகலாம். இது வந்து குயிக்காகவும் ரொம்ப ஸ்கேலபிளாகவும் இருக்கிறதுனால தான் லைக் எல்லாருமே வந்து க்ளவுடுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஏதாவது டேட்டா லாஸ்னாலோ ஈஸியாக அதை வந்து பேக்கப் மூலமாக லைக் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் க்ளவுட் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட மேஜர் சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபார் க்ளவுட் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் நம்மளுக்கு வந்து அஷூர் இருக்கான், which is owned by the Microsoft. அதுக்கப்புறம் AWS, Amazon Web Services. So AWS is owned by Amazon Web Service. And we also have the Google Cloud platform, GCP சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து AWS ரிலேட்டடாக தான் நம்ம வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணுவோம், லைக் பேசிக்ஸ் ஆஃப் வாட் AWS அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் சர்வீசஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் லேட்டராக கடைசியாக ஒன்ஸ் யூ லேர்ன் ஆல் தீஸ் டாபிக்ஸ் ரைட் இதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. So that's about cloud computing. So yeah, so உங்களுக்கு ஏதாவது questions, ஏதாவது doubts or anything you can ask now. So forum is open, guys.